இல்லைங்க. முதல்ல முருகனே கிடையாதுன்னு சொன்னவங்க. முருகன் என்ற ஒரு ஒரு இறை பொருள் இருக்கிறதே நம்புறது இல்ல அவங்க. இப்ப முருகன் எங்க பக்கம் தான் இருக்காங்கன்னா இது என்னங்க இது? முதல்ல முருகன் ஒருத்தர் இருக்கிறாரா? முருகன் என்ற ஒரு நீங்க தமிழ் கடவுள் சொல்றீங்க, உங்க அரசியலுக்கா சொல்றீங்க. ஆனா முருகன் மேல நம்பிக்கை இருக்குதா? நான் சேகர் பாபுக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கலாம். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அந்த கட்சிக்கோ, அந்த கட்சி தலைமைக்கோ, அந்த கட்சி பின்னாடி செயல்பட்டு இருக்க திராவிட கழக தொண்டர்களுக்கோ தெய்வ பக்தி இருக்குதா? தெய்வ பக்தி இருக்கணும் அவசியம் நான் சொல்லல. தெய்வ பக்தி இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஆனா தெய்வ பக்தி உள்ளவர்களை மட்டத்தட்டமா பேசுவது, தெய்வத்தை உள்ளவர்களை கண்டனம் செய்வது, அது குறிப்பிட்ட இந்து மதத்தை இதுவரை நீங்க சொல்லிங்க. நம்ம உதயநிதி ஸ்டாலின் பேச்சுக்கு இப்ப அவர் மௌனமாயிட்டாரு. ஏன்னா அதுல அரசியல் விளைவு டேஞ்சரஸா போகுதுன்னு. இதுக்கு முதல்ல ஆரம்பம் கொடுத்தது யாரு? இந்துக்களுக்கு எதிர்த்து பேசுவது, இந்து மதத்தை எதிர்த்து பேசுவது, இந்துக்களோட நம்பிக்கையை எதிர்த்து கேவலமாப்படுத்தி பேசுவது, இதெல்லாம் ஆரம்பிச்சது யாருங்க?